கால் வருது, அதுவும் அன்னோன் நம்பர்ல இருந்து. இப்போ நான் என்ன பண்றது? இப்போ இந்த காலை நான் அட்டென்ட் பண்ணலாமா வேணாமா? ரைட்டு, சரி பேசி பார்ப்போம். ஹலோ. ஹலோ மேடம், நாங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம். அதை பற்றி நான் உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசலாமா? என்ன இன்சூரன்ஸ் கம்பெனியா? ஹலோ சைலதா, ஆ, என்னோட பேரு சீலன். உங்களோட பூனை பெர்ஃபெக்ட் இங்க தான் இருக்கு. அடே யாரா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கே ஃபோன் பண்ணுவ? என் பொண்டாட்டி கிட்ட ஏதோ பேசி அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றியா? அப்படி இல்ல சார், உங்க பூனை பெர்ஃபெக்ட் இங்க தான் இருக்கு. என்னது பெர்ஃபெக்ட்டா? என்னடா என்கிட்டயே வழியிற? மரியாதையா போனை வச்சிரு. எனக்கு திரும்பவும் கால் பண்றவளை வச்சுக்காத. வந்தா அவ்வளவுதான். ஆனா சார், நான் சொல்றத கொஞ்சம் வச்சிட்டாரே. என்னடா நடக்குது இங்க? நீ பார்க்க அழகா ரொம்ப கியூட்டா இருக்க. வெளியே போய் மத்த பூனைங்க கூட விளையாண்டு மண்ணுல புரண்ட மாதிரியும் தெரியல. உன்னை யாரும் கஷ்டப்படுத்தின மாதிரியும் தெரியல. அதை விட முக்கியமா உன்னோட ஓனரோட காசை மொத்தத்தையும் காலி பண்ணி நல்லா சாப்பிட்டு கோலு கோலுன்னு இருந்திருக்க. உன்னோட காலர் டேக மாத்த மறந்துருப்பாங்க போல. அதான் ராங் நம்பருக்கு கால் பண்ணிட்டேன். ஆமா, அது எப்படி கரெக்டா என் வீட்டுக்கு வந்த? என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையனை பார்த்து ஓடோடி வந்துட்டியோ? இவன் சரியான கோளாரா இருப்பானோ? என்னோட வீட்டை இவனோட வீட நினைச்சிட்டு ஓவரா ஆடுறானே. எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஓனர் இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் எங்கேயோ இருப்பாரு. சரி, ஒழுங்கு மரியாதையா நல்ல பையனா உங்க ஓனர்ட்டே ஓடி போயிருப்பாக்கலாம். அவங்களும் உன்னை காணான்னு ரொம்ப வருத்தப்பட போறாங்க. அடே, அவனோட ஓனர் இங்க தான்டா இருக்கேன், பின்ன அவன் எப்படி போவான்? அவன் இங்கிருந்து ஒரு அடி கூட நகர மாட்டான்டா வெள்ள மண்டையா. 3, 2, 1. நான் உனக்கு வெளியே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், ஆனா நீ போகலையே. அப்பனா நீ இனிமேல் என் கூட தான் இருப்பியா? எனக்கு பூனைக்குன்னா ரொம்பவே பிடிக்கும். என்ன? டேய், அவன் என்னோட பூனைடா. இது ரொம்ப தவறான செயல். இல்ல, நீ எனக்கு வேணாம். நான் அப்படி பண்ணக்கூடாது. என்ன இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறிட்டான்? என்னவோ அந்த பூனை இவன் கூடயே இருக்க போற மாதிரி என் கூடயே இறனலாம் சொல்றான் டுபுக்கு. நான் வேணா பக்கத்துல இருக்க ஷெல்டர்ல வேணா உன்னை விட்டுறேன். என்ன ஷெல்டரா? அதெல்லாம் வேணாம், இவன் என்னோட பூனை. நீ வேணா அங்கேயே உன் ஓனருக்காக வெயிட் பண்ண. அச்சச்சோ, அவன் அப்படி பண்ணதுக்கு நான் மன்னிப்பு. கடவுளே, இவனுக்கு நான் பேசுறத வரை கேட்காதே. இதே மாதிரி பெர்ஃபெக்ட் என்னோட அப்பாவை கீறி விட்டப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? என்னோட பூனை இப்படி பண்ணது தப்புதான், ஆனா அதுக்காக அவனை அடிக்க கண்டிப்பா நான் அவனை விட மாட்டேன். ஐயா, உன்னோட பர்மிஷன் இல்லாம உன்னை தொட வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. எனக்கும் உன்னை வெளியே வர்றதுக்கு மனசே இல்ல. ஓகே, இனிமேல் என் கூடவே நீ இரு, நானே உன்னை பாத்துக்கிறேன். அடே யாரா இவன்? பூனை அவனை கீறி விட்டும் கூட அதோட பொறுமையா அப்படி உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கானே. மண்டை எதுவும் கோளாரா இவனுக்கு? இப்போ அவனுக்கு ரத்தம் வந்துச்சுல. ஒரு பேய்க்கு எப்படி ரத்தம் வரும்? இவன் நிஜமாவே பேயா இல்ல வேற ஏதாவதா? அதோட நான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கதும் அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியல. இவன் நல்லவனா இல்ல கெட்டவனா? ஒருவேளை நல்லவனா இருப்பானோ? அடைச்ச, இப்படி உடனே எல்லாம் முடிவு பண்ணிடக்கூடாது. அப்புறம் அந்த பார்வை அப்படியே சைக்கோ கொலகார மாதிரில பார்த்தான்.